ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் முக்கோட்டி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். விஸ்வாவசு வருஷம் ஆடை மாதம் 26ஆம் தேதி த்விதியை சித்த யோகம். மதுரை ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் வசந்த உற்சவம். முத்த பல்லக்குல பவனி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். அடி மாசம் அப்படின்னாலே அம்மன் 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 தான். நம்ம இன்னைக்கு இன்னொருத்தருக்கு நம்ம முக்கியமா ஒரு நமஸ்காரம் பண்ணணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே நமஹ. நம்ம ராகவேந்திரரோட ஆராதனை தினம் இன்னைக்கு. அப்புறம் நாளைக்கு ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாயில சிலர் ஊர்ல வழக்கம் இருக்குங்க, அவ்வை நோன்பு அப்படின்னு நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்புக்கு கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆண்பிள்ளைக்கு, அதாவது எந்த புருஷர்களுக்கும், அவர்கள் பாலகர்களே ஆனாலும் சரி, வளர்ந்தவங்களும் சரி, வாலிபரும் சரி, வயதானவரும் சரி, பூஜையை பார்க்க அனுமதி கிடையாது. பூஜை பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார். அந்த ஒரு விரதம் நாளைக்கு கடைபிடிக்கிறவங்க கடைபிடிப்பாங்க. இப்ப சேலத்துல பண்டிகை விழா கோலம். கோட்டை மாரியம்மன். 8 ஊர் மாரியம்மனுக்கு எங்க ஊர் மாரியம்மா தான் பெரிய மாரியம்மா. இவங்களுக்கு பூ போட்டு அந்த பூவை எடுத்துட்டு போய் தான் மிச்ச 8 ஊர் மாரியம்மனுங்களுக்கு பூ போடுவாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை பூ போடுவாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை கம்பன் நடுவாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு. இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்களுக்கு விசேஷம். இந்த தரம் தேரு சேர்ந்துருச்சு, அவ்வளவு விசேஷம். நாளைக்கு கணபதி பூஜை. எங்க சேலம் ராஜ கணபதி இருக்கார் பாத்தீங்களா, அவர் சித்தர் அதிஷ்டானம்னு சொல்றாங்க. சேலம் ராஜ கணபதி சுமார் 500 வருஷங்களுக்கு முந்திங்கிறாங்க, சொல்லப்படாத காலங்கிறாங்க. சுகவனேஸ்வரர் கோவில் 4 யுகமா இருக்கு. ஸ்ரீ சைல தேசம், அதுதான் எங்க சேலம். கலியுக கண்கண்ட தெய்வம் ராஜ கணபதி. ராஜாக்கள் எல்லாம் இங்க வந்து தலை குனிஞ்சு வணங்கியிருக்காங்க. ஏன்னா நவ கிரகங்களும் இவருடைய உடம்புலயே இடம் பெற்று இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த வேண்டுதல்னாலும், நமக்கு என்ன ஒரு நெருக்கடினாலும், ஐயா உனக்கு 2 சூறக்காய் விடறேன்ப்பா, 2 சூற தேங்காய் சூற விடறேன், அதுதான் இருக்கிறதுலே ஒரு அற்புதமான வேண்டுதல், நிறைவேற்றிடுவோம். எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்ப்போம். அது மாதிரி நாங்க எந்த ஊருக்கு போனாலும் அவரோட தரிசனம். வரும்போது அவரோட தரிசனம், பட்டை கோயில் ஆஞ்சநேயர் தரிசனம். இதுக்கு முன்னாடி இந்த கலியுக கண்கண்ட தெய்வமா ராஜ கணபதி விளங்கினப்போ இந்த ஸ்ரீ சைல தேசம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்குல்ல. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகமா இருந்தது தானே. அப்போ எல்லாரும் வனத்துக்குள்ளார புகுந்து புறப்பட்டு வந்துதான் ராஜ கணபதிய, சுகவன ஈஸ்வரரை, கோட்டை மாரியம்மனை, கோட்டை பெருமாள் கோவில, இந்த 4 ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணுவாங்களாம். தேவர்கள் எல்லாம் கணபதிய அரச மரி வடிவத்துல, அரச மரம் சொல்றோம்ல, அரசும் வேம்பும், அந்த அரச மர வடிவத்துல கண்டு துதித்தாங்களாம். அதனால தேவர்களோட பாவங்கள்லாம் போக்கிடுச்சா நம்ம சேலம் கணபதி. சேரமானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தாண்டவ தரிசனம் காட்டினதும் இந்த ஸ்ரீசைலம் சிவபெருமான் தானா. ஒரு பொண்ணு, எந்த காலத்திலுமே ஒரு பொண்ணுன்னா இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்புங்கிறது சரிசமம். ஒரு பொண்ணு அந்த காலத்துல ரொம்ப தப்பா நடந்திருக்காங்க, அவங்கள சரியா திருத்தி சிவலோகம்
கிடைக்க வச்சது இந்த ஸ்தலம். கலிங்கத்து மன்னன் ஹேமாங்கதனுக்கு இழந்த ராஜ்யத்தை மீட்டு தந்தது இந்த சேலம். சுக்கவன ஈஸ்வரர் ஸ்தல பெருமைகள்: ராஜகணபதி, கோட்டை மாரியம்மா, கோட்டை பெருமாள். ரொம்ப 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 தினமும் ராஜ அலங்காரம் தான். வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை தங்க கவச்சம் தான். விநாயகர் சதுர்த்திக்கு, சித்திரை 1க்கு, தீபாவளிக்கு கும்பல் அப்படி இருக்கும். தினமும் கணபதி யாகம், சிறப்பு முழுக்காட்டு, ஆராதனம் எல்லாம் நடக்கும். 3வது நாள் கல்யாணம் நடக்குங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். 10 நாள் மலர் பல்லாக்கு ஊர்வலம். தினமும் அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் ஒரு யாகசாலை வச்சு தினம் அங்க பாட்டு கச்சேரி, நடன கச்சேரி அத்தனையும் அங்க நடக்கும். இந்த சுவாமிக்கு நாம என்ன செய்யறோமோ அது சிறுசா இருந்தாலும் ரொம்ப பெருசா வரும். அதனால ராஜ கணபதி. இராத நோய் தீரும், திருமணத்தோட நீங்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படி மாதிரி ஒரு அருமையான கோவில் எங்க ராஜ கணபதி. இந்த சேலத்துல திருமணி முத்தாறு அப்படின்னு ஒரு தரம் ஓடி இருக்கு ஆறு. இன்னைக்கு எல்லா ஆற்றின் வழித்தடங்களும் மறிக்கப்பட்டன, மாற்றி அமைக்கப்பட்டன. அதுல ரத்தினங்களை கண்டெடுத்தாங்க. நம்ம கடல்களை ரத்தின கர்ப்பா அப்படின்னு ராமபிரான் கூப்பிட்டு விழிச்சு வழிவிடு அப்படின்னு கேட்பார். ஒரு காலத்துல கடல்ல முத்து பவளங்கள் மட்டுமல்ல ரத்தினங்களும் கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா, எல்லா நதிகளும் அருவிகளும் மலையிலிருந்து வரும் பொழுது மூலிகைகளை, பூமிக்கடியில இருக்கிற மண்ணு எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு வந்து கடல்ல தள்ளுமா. அப்படி அந்த மண்களின் சேர்க்கை யுக யுகமா சேர்ந்து ரத்தினங்கள் கிடைக்குமா. அப்படி அந்த கடல்ல கிடைச்ச அந்த ரத்தினங்கள் ஒரு சமயத்துல சேலம் திருமணி முத்தாருக்கு கிடைச்சதான். 3 ரத்தினங்கள் கிடைச்சி சேலம் ஸ்வர்ணாம்பிகை, சுக்கவன ஈஸ்வரர் கோவில்ல இருக்கிற ஸ்வர்ணாம்பிகைக்கு ஒரு ஆபரணமாகவும், சுக்கவன ஈஸ்வரருக்கு நெத்தி பட்டையில ஒரு ஆபரணமாகவும், சேலம் கோட்டை மாரியம்மன் நெத்திக்கு ஒரு ஆபரணமாகவும், கோட்டை பெருமாளுக்கு ஒரு ஆபரணமும் அந்த ரத்தினங்களால் தயாரிக்கப்பட்டதான். இது சேலத்துல நிறைய தகவல் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இந்த தகவல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீ லலிதாம்பாள் சோபானம் 22 யந்திர கோவில். யந்திரம்னா சதா இயங்கிக்கிட்டே இருக்கிறது தாங்க யந்திரம். நம்முடைய இதயம் ஒரு நிமிஷம் நின்னா போச்சா? இயங்கிக்கிட்டே இருக்கா? மனசு ஒரு நிமிஷம் அமைதுதா? தூங்குனா கூட கனவு வருது. மூளை ஒரு நிமிஷம் ஓய்தா? சதா சிந்திக்குது. இந்த மனசு, இந்த மூளை, இந்த இதயம், இது 3 தான் இந்த நடமாடும் யந்திரமா நம்மள உருவாக்கி பேச வைக்குது, பாட வைக்குது, கேட்க வைக்குது, நினைக்க வைக்குது, நல்ல வார்த்தைகளை சொல்ல வைக்குது. அந்த மாதிரி இந்த நடமாடும் யந்திரத்தை செப்பனிட்டு வைக்க யந்திர கோயிலை பார்க்கலாமா? அந்த கோவில ஒரு யந்திர வடிவில் இருக்குதாங்க. நம்ம ஒரு சனீஸ்வரர் கோவில், ஏரிக்குப்பம் சனீஸ்வரர் கோவில் கூட ஒரு யந்திர பலகையில வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் நாம செஞ்சி செல்ல பிராட்டி கோவிலை பத்தி ஒரு தரம் பார்த்திருக்கோம். அதுல யந்திர பலகை தான், 9 எண்கள் கொண்ட யந்திர பலகை. அது ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்திருக்கோம். யந்திரம் அப்படின்னா இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் உள்ள இருக்கிற யந்திர பலகையோ, உள்ள இருக்கிற ஸ்ரீமேரோ, தபனமேரோ, பட்டனமேரோ அப்படி கிடையாதுங்க. இந்த யந்திர கோவில் எப்படின்னா கோவிலே யந்திரம் மாதிரி இருக்குமா. ஸ்ரீமேரு சொல்றோம்ல, ஒரு தகட்டுல வரைஞ்சு வச்சா அது தபனமேரு. அதாவது அதே அப்படியே நம்ம படுக்க வச்சுதான் அதை பூஜை பண்ணணும். ஸ்தானமேரு, ஸ்தபனமேரு, பட்டனமேருன்னு சொல்ற. அப்படி அது பட்டனமேரு, படம் மாதிரி கீழே இருக்குல்ல, அதனால அது பட்டனமேரு. அதுவே ஸ்தாபனமேருன்னா 9 முக்கோணங்கள் இணைஞ்சா ஒரு மேரு. அது மாதிரி 47, 108ன்னு 54 கூட்டு 9 வரணும். 9 முக்கோணங்கள் இணைஞ்சு 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 வர்றது ஸ்தாபனமேரு, ஸ்தலமேரு, அர்த்தமேரு அனைத்தும் விசேஷம். நம்ம எந்திர கோவிலை இன்னைக்கு பார்க்கிறோம்.
ஒரு யந்திரத்தின் வடிவ அமைப்புல இருக்கான். இந்த கோவில் எங்க இருக்கான்? தேவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கான். இது ஒரு புனிதமான வடிவமைப்பு. இது இந்து மதத்திலே சாப்தருக்கு, அதாவது வித்யா, ஸ்ரீ லலிதா, துர்கா, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாமுண்டின்னு எந்த பெண் தெய்வங்களை வணங்குறோமோ அந்த தெய்வங்களை வணங்குறவங்க எல்லாம் சாக்த உபாசகர்கள், அவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. எந்திர கோவில் அப்படின்னா இது தேவிபுரத்துல முதன்மையா இருக்குதான். இந்த மேரு கோவில்ல இருக்கிற தெய்வத்துக்கு பேரு சகஸ்ராட்சி மேரு. சகஸ்ராட்சி மேருன்னா மீனாட்சி அப்படின்னா தன்னுடைய கண்களாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிக்க வைக்குமா. ஒரு விசித்திரமான மீன் முட்டைகளை போட்டுட்டு தன்னுடைய கண் பார்வையாலேயே முட்டைகளை பொறிக்க வைக்குமா. காமாட்சி அப்படின்னா அன்பால நம்மளை காப்பாற்றுவாங்க. விசாலாட்சி அப்படின்னா இந்த உலகத்தையே காப்பாத்துற காசி கோயில் இல்லையா, பெரிய கண்களை இருக்கு, அதனால விசாலாட்சி. இது சகஸ்ராட்சி அப்படின்னா எவ்வளவு பெரிய அண்டம் இந்த ஊரு, இந்த உலகம். அதனால அந்த சகஸ்ராட்சி கோவில்ல இருக்கிற அம்பிகை 1000 கண் உடையவளாம். அது எங்க இருக்கான்? அந்த தேவிபுரத்துல இருக்காங்களாம் அவங்க. ஸ்ரீ சக்கரத்தின் அசாதாரண வெளிப்பாடான கம்பீரமான ஸ்ரீ மேரு நிலையம் பிந்த ஸ்தானத்திற்குள் ஸ்ரீ 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 சகஸ்ராட்சி ராஜராஜேஸ்வரி தேவி மூல விராட் அப்படின்னு வசிக்கிறாங்க. இந்த மூல விராட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கருமையம். கர்ப்ப கிரகம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு ஒரு விசேஷம். மூல விராட் அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்தின் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அவங்க நமக்கு அருளாட்சி செய்யறது தான் மூல விராட். இப்போ நாம சினிமாவில கூட பார்த்திருக்கோம், விராட் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கீதையில 2-3 தரம் விஸ்வரூப தரிசனம் காமிச்சாரு அப்படிங்கிறோம். அவ்வளோ பெரிய ரூபத்தை ஒரு சின்ன புள்ளியில வச்சு அவங்க நமக்கு அருள் பறிகிறது தான் விராட், மூல விராட். அந்த மூல விராட் அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்குதான். அமிர்தானந்த நாத சரஸ்வதி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தேவிபுரத்துல இந்த கோயில கட்டியிருக்கார். ஸ்ரீ மேரு நிலையம் தினசரியும் எல்லா சடங்குகளும் செய்யப்படுது. இந்த சகஸ்ராட்சி தேவிக்கு ஒவ்வொரு நாளும் நவாவரண பூஜையாங்க. எவ்வளவு அற்புதம்! ஒரு நவாவரண பூஜை நம்ம பார்க்க கிடைச்ச வச்சிருந்தாலே நம்ம பூர்வ ஜென்மத்துல எத்தனை ஜென்மத்துல நாம தேவிய கும்பிட்டோமோ அப்படின்னு தோணும். தினம் அவங்களுக்கு நவாவரண பூஜையா. சகஸ்ராட்சி மேரு கோவில் யந்திரத்தின் வடிவத்திலே கட்டப்பட்ட ஒரு தனித்துவமான 3 மாடி அமைப்பு. 3 மாடினா ஒரு அடுக்கு, அதுக்கு மேல இன்னொரு அடுக்கு, அதுக்கு மேல இன்னொரு அடுக்கு. ஸ்ரீ சக்ரா அப்படின்னு இந்த கோயில கூப்பிடுறாங்களாம். இப்ப நம்ம திருச்சிக்கு போனா அங்க பெரிய கோயிலும்பாங்க, ஒரு கோயில் அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சக்ரா கோயில தேவிபுரத்துல சகஸ்ராட்சி மேரு கோயில ஸ்ரீ சக்ரா கோயில் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். தாந்திரீக சக்தி, தாந்திரீகம் அப்படின்னா நாம பயப்பட வேண்டாம். ஸ்ரீ லலிதா சக்கஷ்ட நாமம் ஒரு மந்திரா, தந்திரா, யந்திரா, இந்த 3 உபாசனைகளை சேர்ந்ததுதான் லலிதா சக்கஸ்ர நாம பூஜா. இங்க இருக்கிற தெய்வங்கள் அவ்வளவு அழகா சித்தரிக்கப்பட்டு இருக்குதான். 1985 அந்த கோயில ஒரு தனி நபர் ஆரம்பிச்சு 1994 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2007 மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இவர் பிரகலாத சாஸ்திரி அப்படின்னு பேரு அவருக்கு. முன்னாள் பல்கலைக்கழக பேராசிரியர். அப்புறம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம கோலம் போடும்போது அணுகுண்டு கோலம் போடுவோம். ஒரு சிலிண்டர் சேப்ப இன்னொரு சிலிண்டர் சேப்பு தொலைச்சுக்கிட்டு போகும், அதுதான் நம்ம அணுகுண்டு கோலம்னு பேர் வச்சிருக்கோம். ஒரு சிலிண்டர் சேப்பு இன்னொரு சிலிண்டர் சேப்பு அதை தொலைச்சுக்கிட்டு போகும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பூஜை பண்ணும் பொழுது 9 அணுக்கோலம் அம்மனுக்கு, 9 அணுக்கோலம் தோரணத்துக்கு,
9 அணுக்கோல பூஜை பண்ற பக்தக்கின்னு கணக்கு வைப்போம். இதுவே விநாயக சதுர்த்திக்கு கௌரி நோன்புக்கு 16 அம்பிகைக்கு, 16 தோரணத்துக்கு, 16 பக்தக்கின்னு வைப்போம். அந்த அணுகுண்டு எதனால நமக்கு அப்படி போட சொல்றாங்க? அந்த காலத்துல பெண்கள் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அறிவார்ந்ததா இருந்தாங்க. ஒரு அணுவை இன்னொரு அணு துளைத்து கொண்டு போகும் பொழுது ஏற்படும் பிரளயத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பிரகலாத சாஸ்திரி அணு இயற்பியலாளரா இருந்திருக்காரு. மும்பையில இருந்த டாடா ஆராய்ச்சி நிறுவனத்துடன் 23 ஆண்டு கால பணி வாழ்க்கையை முடிச்சுட்டு 1983 தேவிபுரம் கோவில்ல பணிகளை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் அவரு இந்த கோயில அமைச்சிருக்கார். இந்த தேவிபுரம் கோவில்ல ஒரு அற்புதமான அழகான ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த சகஸ்ராட்சி மேரு கோவில் ஆந்திர பிரதேசத்துல இருக்காங்க. விசாகப்பட்டினம் முத்து குளிக்கிறதுக்கு சொல்றோம்ல, விசாகப்பட்டினம் கப்பல் கட்டுறது, விசாகப்பட்டினம் கடல் துறை எல்லாமே சொல்றோம்ல. அந்த விசாகப்பட்டினத்துல இருக்கிற தேவிபுரம்ங்கிற இடத்துல இந்த சகஸ்ராட்சி தேவி காமேஸ்வரர் 2 பேரும் உரையிறாங்களாம். சக்தி வழிபாட்டுடன் தொடர்புடையது. 3 அடுக்கு அமைப்பை கொண்டுள்ளது. ஒரு சக்தி பீடமும் கூட. 1000 கண்களால் நம்மை காத்தருள வல்லவள் இந்த சகஸ்ராட்சி அப்படின்னு பெறான். இவளுடைய மூல விராட் ரூபம் என்ன? ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. யார் இந்த லலிதா திரிபுர சுந்தரி? நாம எப்பயுமே சொல்வோம் ஸ்ரீ லலிதா தேவியோட மானச புத்திரி, நெஞ்சில இருந்து வந்தாங்க. 5 வயசு குழந்தை பாலா திரிபுர சுந்தரி. அதனால இங்க ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரிய அவங்க ஆவாகனம் பண்ணி ஸ்ரீ லலிதா தேவியையும் அங்க இருக்க பண்ணி காமேஸ்வரன் உடனுரை ஸ்ரீ லலிதா தேவி மந்திர் அப்படின்னு வச்சிருக்காங்க. மேரு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமா, இந்த உலகம் இருக்கு இல்லையா, கீழே 7 உலகம் மேல 7 உலகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப ஒரு கட்டமைப்பு தான் இது. அந்த கட்டிட கலையே முப்பரிமாணமா இருக்கும். இன்னைக்கு நாம கண்ணாடி போட்டு 3D படம் பாக்குறோம் இல்ல, அப்படி ஒரு அருமையான வடிவமைப்பை அந்த இயற்பியலாளர் நமக்காக கொடுத்திருக்கார். பார்வையாளர்களுக்கு பார்க்கும் பொழுதே ஒரு கோயிலுக்குள்ளார போறதோ அப்படிங்கிற ஒரு ஆன்மீக எண்ணமோ, ஒரு அறிவியல் உலகத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு அசாதாரண மனநிலையோட தான் உள்ள போறாங்களாம். சகஸ்ராட்சி தேவியோட அருள் அங்க அத்தனை பேரும் உரைய அப்படி உணர்றாங்களாம். அவ்வளவு அற்புதமா இருக்கும். நாம என்ன சொல்வோம்? துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிமா. அவங்க என்ன சொல்றாங்க? துர்கா சண்டிகா அபராஜிதா அப்படின்னு சொல்றாங்க. அதுல சண்டிகாவுக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோரின் ஒருங்கிணைந்த சக்தி மற்றும் வடிவம் கொண்ட சண்டி அப்படிங்கிற 2 வடிவங்கள். நம்ம சிவன் கோயிலுக்கு போனா சண்டி முண்டின்னு 2 துவார பாலகர்கள் இருப்பாங்க. ஒரு பக்கம் சண்டன், இன்னொரு பக்கம் முண்டன். பெருமாள் கோயிலுக்கு போனா ஜெயன், விஜயன் துவார பாலகர்கள். சிவன் கோயில்ல சண்டன், முண்டன். பார்வதி கோவில துவார பாலகிகள் இருந்தா சண்டி, முண்டி. அந்த மாதிரி ஒரு அம்சம் இங்க கோயில் கொண்டு இருக்குதான். அங்க இருக்கிற மகா துர்கைக்கு உக்ரச்சந்தா, பத்ரகாளி, காட்சியாயனி அப்படின்னு 3 வடிவங்களோட 9 அடைமொழிகளை வச்சு அங்க அவ்வளவு சிறப்பா பூஜை செய்யறாங்களாம். இந்த கோயிலோட முக்கிய தெய்வம் துர்கா, பகவதின்னு கூப்பிடுறாங்க. இவங்க பொதுமக்களுக்கு அந்த பகவதியை தரிசனம் தர மாட்டாங்களாம். ஸ்ரீகோவில்ல சரஸ்வதி அப்படின்னு காமிக்கப்படுற சரஸ்வதிய நாம பார்க்கலாமா. இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது மிருதங்க சைலேஸ்வரி கோவில். அந்த மிருதங்க சைலேஸ்வரி கோயில் கேரளாவில் இருக்கு. அதோட அந்த மிருதங்க சைலேஸ்வரி கோவிலை நாங்களும் பார்த்ததில்லை. அதோட ஆற்றலை உணர்ந்து அவர் அந்த இயற்பியலாளர் இங்கேயும் கொண்டு வந்து வச்சிருக்காராம். அந்த மிருதங்க சைலேஸ்வரரை பத்தி நாம சொன்னதுனால இப்ப அதையும் பார்த்துடுவோம். ஆந்திராவில விசாகப்பட்டினத்துல மேரு கோவில்ல அவர் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு இந்த மிருதங்க சைலேஸ்வரி கோவிலோட அந்த தாத்பரியத்தை உணர்ந்து அவர் எத்தனை அணுக்கள் ஆராய்ச்சி பண்ணாரோ, எத்தனை கோவில்களுக்கு போயிட்டு வந்தாரோ அத்தனையும் அவர் ஒரு
பக்குவமா ஒரு ஜூஸா நமக்கு கொடுக்கிறார். அதுக்குள்ள போறவங்க அதை உணர முடியுமா? இந்த மிருத்தங்க சைலேஸ்வரி கோயில் வந்து கேரளாவில் இருக்கான். இந்த சாமுண்டா வடிவம். அந்த மிருத்தங்க சைலேஸ்வரர் கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இசை, கலைகள் மற்றும் அறிவுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சிறப்பா இருக்காங்க. மிருத்தங்க சைலேஸ்வரியை சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மின்னு நினைச்சு கும்பிடலாம். அவர் வந்து பூரண அபராஜித தங்கத்தால் உருவாக்கப்பட்டவர். கோட்டயம் அரச குடும்பத்தின் குல தெய்வம் மிருதங்க சைலேஸ்வரி. பழசி ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அந்த காலத்துல. அந்த புராண கதை கூட அந்த கோவிலோட தொடர்புடையதா இருக்கு. இந்த கோயில் இங்க ஏன் இன்னைக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த மிருத்தங்க சைலேஸ்வரி கோவில் வந்து ஒரு விஞ்ஞான அற்புதமா இன்னைக்கும் இருக்குதுங்க. இன்னைக்கு இருக்கு. இந்த கலியுகத்துல மட்டும் இல்ல, அது 4 யுகமா இருக்குதான். அந்த தொன்மையை அந்த புரவலர் போய் தெரிஞ்சுட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மிருதங்க சைலேஸ்வரி கோயில் வந்து தங்க சிலையா. ஒரு தரம் திருடனுங்க திருட போனானுங்களாம். திருடிட்டு வரும் பொழுது ஒரு மாதிரி அவங்களுக்கு வயிற்ற வலிச்சு தலை சுத்தி இருக்கு, அந்த சிலையை சுமக்க முடியல, வச்சுட்டாங்க. 2வது தரம் திருட போயிருக்காங்க. அவங்க கையில இருந்து அந்த சிலையானது தவறி விழுந்துடுச்சான். அதுக்கப்புறம் 3வது தரம் திருடப்பட்ட பொழுது கொஞ்ச தூரம் கூட அவங்களால தூக்கிட்டு போக முடியலையா. ஏன்னா பூரணமான தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் அப்படி ஒரு அற்புதமான மிருதங்க சைலேஸ்வரி கோவில்ல அந்த தெய்வத்தை பார்த்து இவரும் வியந்திருக்கிறாரு. அதை இன்னைக்கு நாம இங்க பார்த்துட்டோம். இந்த எந்திர கோவில் தேவிபுரத்துல இருக்கிறது, விசாகப்பட்டினத்துல சகஸ்ராட்சி மேரு கோவில். சரி, இன்னொரு எந்திர கோயில் எங்க இருக்கு? அமர்கண்ட்ல இருக்கு. இன்னைக்கு நாம எந்திர கோவில் அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு வந்து விசாகப்பட்டினம் ஆந்திரா சகஸ்ராட்சி கோவில், இன்னொன்னு வந்து அமர்கண்ட் அங்க இருக்கிற ஒரு மேரு கோவில். எந்திரம் அப்படின்னா மேரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு 2 மேரு கோயிலை நாம பாக்குறோம். அமர்கண்டக் அப்படின்னு அந்த காலத்துல இத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பேச்சு வழக்கத்துல ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது சேலம் அப்படின்னு மறுவிடுச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த அமர்கண்டக் இப்ப அமர்கண்ட் ஆயிடுச்சான். நிறைய 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 கோயில் அங்க. அடியேன் அன்னைக்கே ஒரு தடவை சொன்னேன், நேபாள் நாடு சின்னது, கோவில் நிறையான்னு. அது மாதிரி இந்த அமர்கண்டக்லயும் நிறைய நிறைய கோவில், கும்பகோணத்திலையும் சரி, மதுரையிலையும் சரி, சென்னையிலையும் சரி, அப்புறம் இன்னும் நிறைய ஊர்களை நாம சொல்லுவோம் குடியிருக்கிற மனுஷங்களை விட கோவில்கள் அதிகம் அப்படின்னு. அது மாதிரி இந்த அமர்கண்ட் புனித யாத்திரையில நிறைய கோவில்களை பார்க்க முடியுமா. வானவர்கள், முனிவர்கள் எல்லோரும் இங்க தவம் பண்ணி ஆன்மீக சக்திகளை பெற்ற இடமா. கலாச்சூரி அப்படிங்கிற பல பழங்கால கோயில்கள் இருக்குதான், இன்னும் இருக்குதான். கலாச்சூரி அப்படிங்கிற ஒரு ராஜா கட்டின கோயில். கலாச்சூரி வம்சம், சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம் சொல்றோம்ல, அது மாதிரி இந்த கலாச்சூரி அப்படிங்கிற ஒரு பரம்பரை மன்னர்களால் கட்டப்பட்ட நிறைய கோயில் இருக்கான். அந்த கோயில் வந்து பாட்டலேஸ்வர கோயில், பழங்கால கோயில். சிவன் தெய்வம் ஆதி சங்கராச்சாரியார் தனது வருகையின் போது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்புறம் இந்த கோவில் மன்னர் லக்ஷ்மி கர்ணனால் எடுத்து கட்டப்பட்டது. ஆதிசங்கரர் வந்து என்ன செய்வாரு, எந்த இடத்துல சக்தி அதிகமா துவனிக்குதோ, மூகாம்பிகை கோயிலும் அவர் கட்டினதுதான், நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலும் அவர் கொடுத்ததுதான். எந்த இடத்துல அந்த அதிர்வலைகள், அந்த கருணாமயோட பூரண கடாட்சம் கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த தேவிய ஸ்தாபனம் பண்ணி அவங்களுக்கான பூஜா விதிமுறைகளை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் மன்னர்கள் அதை விசாலமா பெருசா எடுத்து கட்டுவாங்க. அது மாதிரி இந்த பாட்டலேஸ்வரர் கோயில மன்னர் லக்ஷ்மி கர்ணன் கட்டினாராம். நர்மதா கோயில் நகரத்துல இன்னொரு முக்கிய கோயிலாம். நர்மதாவின் மூலத்தை கண்டறியும் தேடலில் சங்கராச்சாரியார் பயணப்பட்டாராம்.
இப்ப நம்ம கங்கையோட மூலம் எங்க இருக்குன்னா கங்கோத்ரி. அது உற்பத்தி ஆகிற இடம் ஒரு சின்ன சதுரம். அந்த சதுரத்துல இருந்துதான் இவ்வளவு பெரிய கங்கா மாதா வரா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கங்கோத்ரி யாத்திரையெல்லாம் போனவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இந்த சங்கராச்சாரியார் இந்த ஊருக்கு வந்தப்ப நர்மதை நதியின் ஆதி பூர்வம் எதுன்னு தேடி போனாராம். தேடலில் இந்த கோயில்ல இருக்கிற ஒரு ஓடை, இந்த அமர்கண்ட் பாட்டலேஸ்வரர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டலேஸ்வரர் கோயிலுக்கு அருகில ஒரு ஓடை போச்சான். இதுதாங்க நர்மதையோட பிரதான நீரோட்டம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு கலாச்சூரிய மன்னர்களாலும் ராணி அகில்யா பாய் அவங்க நாம ஒரு சிலையாவே ஒரு கோயில்ல பார்த்தோம்னு உங்களோட பகிர்ந்துகிட்டேன். மகாராணி அகில்யா பாய் ஹோல்கரால புதுப்பிக்கப்பட்டதான். அமர்கண்டக் அந்த ஊர்ல கோவில் எவ்வளவு விசேஷமோ தாவர இனங்களும் ரொம்ப விசேஷமா. 600க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், பல மருத்துவ தாவரணங்கள், சில போஸ்வெல்லியா, செராட்டா, டெர்மினாலியா, செப்புலா, இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியலங்க. அதே மாதிரி அவ்வளவு மூலிகையும் சொல்றாங்க. பெரிய லிஸ்டே இருக்கு, நான் சுருக்கமா சொல்றேன். மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் வன விலங்குகள் சரணாலயமும் பாதுகாக்கப்பட்டு வருதான். சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கிற அமர்கண்டக் நகரத்துல பிலாஸ்பூருக்கு போற வழியில 40 கிலோமீட்டர் தொலைவுல வனப்பகுதி இருக்கான். அச்சனக்மர் அமர்கண்டக் உயிர்கோள காப்பகம்னு சொல்றாங்க. அமர்கண்டக் காடுகள் கன்யா தேசிய பூங்காவில் காடுகளில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விலங்குகளை பத்தியும் வங்காள புலிகளை பத்தியும் தகவல் சொல்றாங்க. வெப்பமண்டல பைன் அப்படின்னு அழைக்கப்படும் பைனஸ் கரிபியா இங்க இருக்குன்னு சொல்றாங்க. 1968 டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் தரமான கூழ் மரத்தின் எதிர்கால தேவை கண்டு நினைச்சு கருத்திலே கொண்டு தேசிய வேளாண் ஆணையத்தின் பரிந்துரையின் பேர்ல அமர்கண்டக்ல இந்த சால் காடுகளை எல்லாமே அவங்க உலக வங்கியின் உதவியுடன் வளர்த்துட்டு வராங்களாம். நிறைய இடத்துல பொதுமக்களுக்கு அந்த வனத்துக்குள்ளயோ சரணாலயத்துக்குள்ளாரையோ போக அனுமதி கிடைக்காது. இந்த அமர்கண்டக் கோயிலுக்கு பக்கத்துல அவங்க வச்சிருக்கிற, பக்கத்துலன்னா எல்லாம் பக்கமே கிடையாது, சில கிலோமீட்டர்கள். இப்ப நான் சுக்கவனேஸ்வரர் ராஜகணபதி சொல்றேன்னா, ராஜகணபதி கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா சுகவனேஸ்வரர் வந்துருவார். சுகவனேஸ்வரர் கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தாக்கா கோட்டமாரியம்மா வந்துருவாங்க. கோட்டமாரியம்மன் கோயில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தா பெருமாள் வந்துருவார். அப்படி சுத்தி சுத்தியும் எங்க சேலத்துல 8 மாரியம்மன், சேலம், செவ்வாப்பேட்டை, அம்மாப்பேட்டை, கொகை, நிறைய ஊர்களை சொல்லுவாங்க. சேலத்து மாரியாய் தான் அருள் மாரியாயி, செவ்வாப்பேட்டை மாரியம்மா செல்வ மாரியம்மா, அம்மாப்பேட்டை மாரியம்மா அழகு மாரியம்மா, கொகை மாரியம்மா வண்டி வேடிக்கை மாரியம்மா அப்படின்னு ஒவ்வொரு ஊர் மாரியம்மனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அது மாதிரி இந்த அமர்கண்டக்க சுத்தி நிறைய கோவில்கள், வனங்கள், இயற்கையை தெய்வமாக தொழும் நபர்கள் இருக்கிறாங்க. ஒலி நீரோடைகள் எல்லா திசையிலும் பாயிற இடத்துல கோடைக்கணக்கான கிருஷ்ணர்கள் கைகளை கூப்பி நிற்கும் இடத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளாங்காத்தன சிலைகள் இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. கோடைக்கணக்கான கிருஷ்ணர்கள் கைகளை கூப்பி நிற்கும் இடத்தில், கோடைக்கணக்கான விஷ்ணுக்கள் தலை குனிந்து நிற்கும் இடத்தில், கோடைக்கணக்கான பிரம்மாக்கள் வேதங்களை படிக்கும் இடத்தில், கோடிக்கணக்கான சிவர்கள் தியானத்திலே மூழ்கும் இடத்தில், கோடிக்கணக்கான இந்திரர்கள் வானத்தில் இருந்து வந்து வசிக்கும் இடத்தில், தேவர்கள் முனிவர்கள் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா இங்க இருக்கிற இடம். கோடைக்கணக்கான சரஸ்வதிகள் இசை வாசிக்கிறாங்க, வீணா வாசிக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்தை பத்தி அவ்வளவு ஆழ்ந்து அந்த அமர்கண்டக் இருக்கிற பாட்டலேஸ்வரர் கோயில புகழ்ந்து சொல்றாங்க. இது சத்புத்ரா மற்றும் விந்திய மலை தொடர்களுக்கு மத்தியில அழகா இருக்குதுங்க. புனித மத தலங்கள், பசுமையான விதானங்கள், மரங்கள், காடுகள், மலைகள், ஆறுகள் அழகா இருக்குதான் அமர்கண்டக். எல்லாரும் போயிட்டு வந்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த
அமர்கண்ட கோயில்ல சண்டா, சண்டி, முண்டா, முண்டி, பகவதின்னு இது மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதே மாதிரி சகஸ்ராட்சி கோயில்ல அம்பிகை இருக்காங்க. மிருதங்க சைலேஸ்வரர் கோயில்ல பகவதி இருக்காங்க. இந்த மிருதங்க சைலேஸ்வரர் கோயிலுக்கு நிறைய ஃபேமஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிருதங்க சைலேஸ்வரர் கோயில்ல இருக்கிற அந்த சிலை நுட்பத்தை அவர் கண்டறிஞ்சிருக்காரு. நம்ம குருவாயூர் கிருஷ்ணன் கூட பூரண பொற்பதுமே தான் சொல்வாங்க. நம்ம நகை வாங்கினா அது 22 கேரட்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல 16 கேரட் தான் தங்கம் இருக்கும். மிச்சத்துக்கு காப்பர் கேடிஎம் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அந்த கேடிஎம் சேர்த்துதான் நமக்கு 22 கேரட்னு வைக்கிறாங்க. 24 கேரட் தங்கம் தான் தூய தங்கம். அந்த 24 கேரட்டுக்கும் தூய தங்கம் அபராஜிதா தங்கம். அந்த அபராஜிதா தங்கத்தை கொண்டு செய்யப்பட்டதுதான் மிருதங்க சைலேஸ்வரி கோயில் இருக்கிற சிற்பம். அது மாதிரி எங்கெங்க என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ அந்த அத்தனை நுணுக்கங்களையும் அவர் கொண்டு வந்து தேவிபுரத்துல அவர் கட்டினாரு. அது ஸ்ரீசக்கரன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அமர்கண்ட கோயிலுக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க ஜாதி மத பேதம் கிடையாது. யுக யுகமா இருக்கு. சுத்தியும் வன பிரதேசம் இருக்கு. விலங்குகள் இருக்கு. பருவங்களின் அதிபதியான வசந்தத்துல இங்க போய் பார்க்கணும். கோடிக்கணக்கான தேவர்கள் வந்து கூடுற இடம் அப்படின்னு அமர்கண்டக்க பத்தி நிறைய சொல்றாங்க. இந்த அமர்கண்ட கோயிலோட கோபுரத்தை நாம பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். எல்லாமே ஏரியல் வியூல தான் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஏரியல் வியூல எடுத்திருக்காங்க போட்டோஸ். அந்த போட்டோஸை எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு பாகமும் எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்குதுங்க ரூபம். ஏரியல் வியூல இருந்து பார்த்தா 3 அடுக்கு மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஒரு இங்கிலீஷ் சினிமாவில கூட பார்த்திருப்போம். அது மாதிரி ஒரு தொன்மையான அமைப்பா இருக்குது அந்த யந்திர கோவில். இன்னைக்கும் தொன்மையிலும் தொன்மையா இருந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்டு வருது. இந்த தேவிப்பட்டினத்துல இருக்கிற இந்த கோயிலும் நமக்கு தொன்மையிலும் தொன்மையில இருந்து அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இந்த ஆடி மாசத்துல இன்னும் கொஞ்சம் நாம தகவல் நேரம் இருக்கு, பார்த்திடலாம். இந்த ஆடி மாசம்னாலே 5 வெள்ளிக்கிழமை விசேஷம், ஆடி அமாவாசையும் பௌர்ணமியும் விசேஷம், ஆடி பூரம் விசேஷம், கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, ஆடி 18 ஆடி தபசு. இந்த ஆடி தபசுன்னா என்ன? சங்கரநாராயணன் கோயில்ல அம்பிகை ஊசி முனையில தவம் இருப்பாங்க. எதுக்காக தவம் இருந்தாங்க? நமக்காக தவம் இருந்தாங்க. ஊசி முனையில தவம் இருக்கிறதுங்கிறதுனா எப்படி? காலை கீழே வைக்க முடியாது. ஊசி முனை மேல நின்று தவம் இருக்காங்க. தன்னுடைய உடம்பை லேசாக்கி கொண்டு லகிமா அப்படிங்கிற சித்தியோட தவம் இருக்காங்க. எதுக்காக தவம் இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல சைவம் பெருசா வைணவம் பெருசான்னு ஒரு சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அப்பா சிவபெருமான் கிட்ட பார்வதி தேவி கேட்கிறாங்க, நமக்காக தான் தெய்வங்கள் அவதாரம் எடுக்கிறது, பூமிக்கு வர்றது, சொல்லி கொடுக்கறது எல்லாம் நமக்காக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுருமாங்க. நம்முடைய தெய்வங்கள் 4 யுகங்களாக நமக்கு நல்லதையே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வம் பூமிக்கு வந்து அருளாட்சி புரியும் பொழுது நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடலன்னாலும் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊசிய தரையில நட்டு அது மேல அவங்க தன்னுடைய தேகத்தை லஹிமா அப்படிங்கிற அந்த ஆயக்கலைகள் 64ல அனிமா, லஹிமா, கரிமா சொல்ற அந்த லஹிமாங்கிற சாக்தம், அந்த சக்தியை உபயோகம் பண்ணி தவம் இருக்காங்க. இந்த உலகத்துல எப்பா பாரு சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு நல்லது எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்க, சிவனும் பெருமாளும் வேற வேற இல்ல,
ஒன்னேதான். நாம லிங்கோத்பவ ரூபத்துல என்ன சொல்றோம்? சிவன் மகாவிஷ்ணு கிட்ட நீயும் நானும் வேறில்லை, ஒண்ணுதான் அப்படின்னு சிவராத்திரி அன்னைக்கு சொல்வாரு. அது மாதிரி நம்முடைய ஆடி தபசுல அம்பிகை ஊசி முனையில தவம் இருந்து தன்னுடைய சகோதரனும் தன்னுடைய கணவரும் ஒன்றுதான் அப்படின்னு உணர்ந்தாங்களாம். அதை காமிக்கிறது ஆடி தபசு. சங்கரனார் கோவில்ல அம்பிகை ஊசி முனையில தவம் இருந்து நமக்காக சைவமும் வைணவம் வேறில்ல, ரெண்டும் ஒண்ணுதான், சைவம் அப்பா வைணவம் அம்மா அப்படின்னு சொன்ன மாதம் ஆடி தபசு. அப்புறம் ஆவணி மாதம் உபகர்மா போன வாரம் பார்த்தோம். வளையல் அலங்காரம் எல்லா கோயிலும் பண்றாங்க. எல்லா நதிகளுக்கும் எப்படி சூழ்காப்பு போடுறோமோ அப்படி அம்பிகைகளுக்கு சுமங்கலி பூஜை, விளக்கு பூஜை, அப்புறம் ஆடி செவ்வாய் பூஜை, அப்புறம் கிராம தேவதைகளுக்கு கூழ் ஊத்துறது, பொங்கல் வைக்கிறது, ஆடிக்காட்டுல விவசாயிகள் விதை விதைக்கிற தருணம். இப்படி அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் சர்வதேவாம் பூஜயன். நம்ம ஹயக்ரீவ முபாஸ்மகே அப்படின்னு சொல்றோம். ஹயக்ரீவ முபாஸ்மகேன்னா ஹயம் அப்படின்னா குதிரை, நமக்கு படிச்சிருக்கோம். ஆனாலும் ஹயக்ரீவ அவதரித்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இன்னொரு தடவை சொல்லறோம். மொத்தம் அவர் 22 அவதாரங்கள் எடுத்தார் மகாவிஷ்ணு. தச அவதாரங்களை பத்தி மட்டும்தான் நாம பேசுறோம். மோகினி அவதாரம் 2 தடவை எடுத்தாரு. பாற்கடல்ல அமிர்தம் பங்கெடுத்து கொடுக்க ஐயப்பனுக்கு தாயாகிற. ஹயக்ரீவ அவதாரம் எப்படி எடுத்தாரு? ஹயன் அப்படின்னு ஒரு அசுரம் இருந்தான், தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான். ஹயன்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம இரும்பு தான். நம்ம இரும்பு இப்ப எல்லா இடத்துலயும் புகுந்து புறப்பட்டு எல்லா இடத்துலயும் ஆட்சி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த காலத்துல இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தோம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இரும்புதான் எவசுவர்னு சொல்லி புழங்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கனை கொல்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அவன் ஹயக்ரீவன் அசுரன் குதிரை முகத்தோட இருப்பான், அவனமா வெல்லணும்னா குதிரை முகம் கொண்ட கடவுள் தான் வேணும், என்னடா பண்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மகாவிஷ்ணுக்கு புரிஞ்சிடுச்சு. தன்னுடைய சாரங்கம் என்னும் வில்லை எடுத்து அத கீழே ஊனி, அந்த வில்லு இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்ல தன்னுடைய தாவாங்கட்டைன்னு சொல்லுவோமே, அந்த தாவாங்கட்டைக்கு கீழே வச்சு அப்படியே யோக மாயையில் இருந்தாராம். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாராம், உலகத்துக்கு அப்படி காமிக்கிறாராம். நம்ம நாரதர் தேவேந்திரன் கிட்ட இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாத அப்படின்னு சொல்ல, தேவேந்திரன் ஒரு புழுவாக மாறி அந்த சாரங்கத்தை வில்லுமா, அந்த வில்ல வளைச்சு கட்டுவாங்க பாருங்க கயிறு, அந்த கயிற்றை ஒரு புழு மாதிரி உருமாறி துண்டிச்சுட்டாங்க. அப்ப சாரங்கம் என்னும் வில், வளைந்திருந்த வில் நிமிந்துடுச்சு. மகாவிஷ்ணுவோட தலை வெட்டிடுச்சு. இது ஒரு மாயை, இது ஒரு மாயை. மகாவிஷ்ணு அவருடைய இடத்துல தான் இருப்பாரு. போர் புரிய வந்த இடத்துல இது ஒரு மாயை. லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி எல்லாரும் அலறிட்டு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஒரு குதிரையோட தலையை அவருக்கு பொருத்தி அந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை அவர் ஜெயிச்சுட்டதா ஒரு ஐதீகம். இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சா அதுல ரொம்ப மூழ்கிட்டோம்னா நம்மள மடைமாற்றுவாங்க. இது ரொம்ப தப்பு. இப்ப செல்போன் எடுத்தா அதுலயே சில பேர் இருப்பாங்க, வேற பக்கம் கொஞ்சம் கண்ணை திருப்பு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி இரும்பின் பயன்பாடு, எவர் சிலர் பயன்பாடு, இதெல்லாம் உகந்ததெல்லாம் கொஞ்சம் மண்பாண்டங்களுக்கும் வாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அந்த ஹயக்ரீவன் அசுரன், அந்த ஹயக்ரீவனுக்கு குதிரை முகம், அவனை ஒழிக்க ஹயக்ரீவ அவதாரம் வந்தது, உலகுக்கு நன்மை தந்தது. திருமியச்சூர்ல லலிதா தேவியோட திருவாக்கிலிருந்து 63 கோடி யோகினிகள் வெளியில லலிதா சகசநாமத்தை கொடுத்தாங்க. அத ஹயக்ரீவர் வாங்கி தொகுத்தாங்க. அத அகஸ்தியர் மனைவி லோபாமுத்ரையும் நமக்கு எளிமை பண்ணி கொடுத்தாங்க. இது நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லைங்களா. அந்த ஹயக்ரீவரோட அவதாரம் இந்த ஆடி மாதம். கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்துல அவதரிச்சா. சிவபெருமானுக்கு ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திரட்டு பால் அபிஷேகம். நம்ம பால்கோவா செய்யறோமே, அதை கொஞ்சம் கூழ் பதமா காய்ச்சி அதுல அபிஷேகம் பண்ணுவாங்களாம்.
சூரியன் கடகராசிக்கு பிரவேசிக்கும் மாதம். பித்ருக்கள் பூலோகத்துக்கு புறப்பட்டு வர்ற மாதம். இந்த மாதிரி இந்த ஆடி அப்படின்னாலே இத்தனை பெயர் வருது. இந்த ஆடி மாசங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, ஆடி என்பது ஒரு தேவ மங்கையாங்க. பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஈசன் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு வடிவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் அறியாவண்ணம் நுழைந்தால், பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகிலே சென்றால், அது மாற்று வேடத்துல வந்திருக்கிற பார்வதிங்கிறத சிவபெருமான் தவ கனல்ல உணர்ந்தாரு. அவர் தொண்டையில ஏதோ ஒரு கசப்பா ஒரு சுவை உணர்ந்தாரு. கண்ணை திறந்து பாக்குறாரு, பார்வதி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. நான் உன்னை அழிக்கிறேன்னு சூலாயுதத்தை எடுக்கிறாரு. சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி அந்த ஆடி அப்படிங்கிற பெண்ணை புனிதமடைய செய்தது. அவள் ஈசனை வணங்கி ஒரே ஒரு நிமிஷமாவது எங்க பார்வை என் மேல படணும், சிவனுடைய அருளை பெறுவதுங்கிறது தேவமாதாக இருந்தாலும் எல்லாராலையும் முடியாது, உங்களுடைய நேர்கொண்ட கண் பார்வை எனக்கு வேணும்னு கேட்டாலாம். இப்போ இததான் இங்க நயன தீட்சைன்னு நாம சொல்றோம். சிவனின் நேர்கொண்ட கண் பார்வை தனக்கு வேணும்னு அந்த தேவ மங்கை கேட்டாலாம். அதனால இப்படி நடந்துட்டே எனக்கு மன்னிச்சிடுங்க, நீ பண்ணினது தப்பு, என்னுடைய மனைவியோட ரூபத்துல வந்தது மகா தப்பு, எனவே நீ தேவமங்கையா இருக்க, இனிமே லாய்க்கு கிடையாது, நீ பூலகத்துக்கு போ. இதுதான் எல்லா தேவர்களும் சொல்லுவாங்க. பூ உலகிலே கசப்பு சுவையோட மரமாவை நீ பிறப்ப, எனக்கு விமோச்சனம் வேணும், நான் பண்ணினது தப்புனாலும் உங்களுடைய கண்களை நேராக பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அப்ப எனக்கு நல்ல விமோச்சனம் கேளுங்க கொடுங்க அப்படின்னு கேட்ட, சரி நீ பார்வதி தேவியோட ரூபத்துல வந்த, பார்வதி தேவியின் ஒரு அவதாரமான மாரியம்மன் உனக்கு அருள் புரிவாங்க. ஒவ்வொரு மாசமும் ஆடி மாதத்தை மாரி மாதம் கூப்பிடுவாங்க. அந்த மாரி அம்மன் உன்னுடைய நிழல்ல குடி இருப்பாங்க. கணபதியும் உன்னுடைய நிழல்ல குடி இருப்பாங்க. ஆடி மாசம்னாலே ஆடி மாதமாகிய ஆடி என்கிற பெயருடைய தேவ மங்கையாகிய உன் பெயரிலேயே இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சிறப்பான மாதமா கிடைக்கும். நீ பூலோகத்துக்கு போய் ஒரு மூலிகையாக மாறு, அதுதான் அவர் சொன்னது. ஒரு மூலிகையாக மாறு, எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த ஆடி மாதம். இதுதான் நம்ம யந்திர கோவில்ல அமர்கண்ட் கோவில்ல உள்ள போய் இமேஜ் எடுக்க முடியல, ஸ்தல வரலாறும் கிடைக்கல. அமர்கண்ட்ல இப்படி ஒரு கோவில் இருக்கு, அது இந்த ராஜாக்கள் கட்டினாங்க, அது மட்டும்தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் நமக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயம் இன்னைக்கு சொல்லலான்னு சொல்றேன். ஆடி மாத அமாவாசைக்கும் புரட்டாசி மாத அமாவாசைக்கும் பித்ருக்கள் பூமிக்கு இறக்கி வருவாங்க. அப்ப பலி தர்ப்பணம் கொடுப்பாங்களாம். என்ன பலி தர்ப்பணம், எதுக்காக கொடுக்கிறோம், இதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரும் தில தர்ப்பணம் கொடுக்கறது நியாயம். நாம தர்ப்பணம் கொடுக்கிறோம், தில தர்ப்பணம் நதிக்கரையோரமா எள்ளும் தண்ணி இறக்கிறோம் அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்மை விட்டு மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக தரப்படுவது. ஆத்து தண்ணியில கலந்தா அந்த தண்ணியை உபயோகம் பண்றவங்களாக மாறி பிறப்பாங்க, இப்படி எல்லாம் சொன்னோம். ஆனா நம்முடைய பௌதீக சரீரம் இருக்குது பாத்தீங்களா, அது நம்ம பெத்தெடுத்த மாதா பிதாக்களின் அணுக்கள். நம்முடைய இந்த நடமாடும் பேரான இந்த பௌதீக சரீரம் அப்பா அம்மா கொடுத்தது. இந்த பௌதீக சரீரம் அவங்க போன அப்புறமும் இருக்கும். ஒவ்வொரு சரீரத்திலையும் 32 தலைமுறையின் ஜீன்ஸ் இருக்கும். இப்ப ஒருத்தர் வீட்டுல பெண் எடுக்கணும்னா குலம் கோத்திரம் கேட்கறது நம்ம அது இதுக்குதான் கேட்போமா. அதுவும் எங்க ஆரிய விஷயாளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த 102 கோத்திரத்துக்குள்ளார்தான் பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்தா மயக்கம் வராது. அது மாதிரி சில நிறைகள் சில குறைகள் எல்லாமே இருக்கும். மயக்க மருந்துன்னு சொல்லக்கூடிய அனஸ்தீசியா சில பேருக்கு எங்களுக்கெல்லாம் வராது, மயக்கம் வராதுங்க எங்களுக்கு. அவங்க கொடுத்தாலும் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி அந்த குறை நிறைகளை கண்டறிந்து பெண் கொடுத்து பெண் எடுப்பது. ஒவ்வொரு சரீரத்திலும் 32 தலைமுறையின் ஜீன்ஸ் உண்டு. இது பௌதீக சாஸ்திரம் சொல்லுது, இத விஞ்ஞானம் சொல்லுது.
7 தலைமுறை ஜீன்கள் தற்போது நம்ம கூட தொடர்புலையே இருக்குமா. இப்ப நாம ஒரு கல்யாணம் பண்ணா, கன்னிகாதானம் பண்ணா என்ன சொல்றோம்? பெண்ணோட தாய்வழி 7 தலைமுறை, பெண்ணோட அப்பாவோட தலைமுறை 7, மாப்பிள்ளையோட தாய்வழி தலைமுறை 7, மாப்பிள்ளையோட அப்பாவழி தலைமுறை 7, 4 7 28 தலைமுறை பிதர்கள் கரையேறுவாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அந்த 7 தலைமுறை ஜீன் நம்ம தொடர்பாவே தாங்க இருக்குதாமா. அதனாலதான் நாம 7 அடி எடுத்து வச்சு போறோமா. அந்த பலி தர்ப்பணம்னு ஒண்ணு செய்வாங்க, பார்த்திருக்கேன் நானும். ராமேஸ்வரத்துலயும் சில முக்கியமான ஸ்தலங்களையும் செய்வாங்க. அது நம்முடைய பலி தர்ப்பணங்கிறது முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பின் தலைமுறைகளில் வரப்போகிற ஜீவிதத்துக்கும் சேர்த்து செய்யறோமா. இது எனக்கு புது தகவலா இருந்ததும் இன்னைக்கு சொல்லிட்டேன். நாம இத்தனை நாள் நினைச்சது வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்காக நாம தர்ப்பணம் பண்றோம்னு சொல்லிக்கிட்டோம். இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய உடம்புல இருக்கிற 32 ஜீன்ஸுக்கும் நமக்கு பின்னாடி வரப்போகிற நம்முடைய தலைமுறைக்கும் சேர்த்து தான் இந்த தர்ப்பணம் பண்றோமா. நம்முடைய பூர்வீக மக்களின் தொடர்பு நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குமா. யாரெல்லாம் பலி தர்ப்பணம் செய்யலாம்? எல்லாரும் செய்யலாம். மாதா பிதாக்களை நஷ்டப்பட்டு போனது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களுக்கு கும்பிடுறோம் பாத்தீங்களா, வீட்டுல போட்டோ வச்சு, அவங்களும் செய்யலாம். ஏன் அத கர்க்கட மாதத்துல செய்யணும்? அயனங்கள் 2, உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். உத்தராயண காலத்துல, அதாவது தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம், தேவன்மார்கள் விழித்துக் கொண்டு இருக்கும் காலம். தட்சிணாயன புண்ணிய காலம் இது மாதிரி பித்ருக்களுக்காக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட கர்க்கிட மாதம். தட்சிணாயன காலத்துல முதல் அமாவாசை முதல் அமாவாசைக்கு பிரதானத்துவம் கொடுக்கப்பட்டு இப்படி தர்ப்பணம் நாம கொடுக்கணுமா. சூரியனும் சந்திரனும் ஒரே ரேகையில் வருவது அமாவாசை. பூமியின் நிழல் சந்திரனில் விழுகின்ற காலம் அமாவாசை. நம்முடைய சரீரத்தில் உள்ள அக்னி சுவாம மண்டலங்களோடு தொடர்பு வச்சுக்குமா. இப்ப நாம 7 14 லோகம்னு சொல்றோம்ல, அதுல ஒவ்வொரு லோகத்துக்கும் 7 மண்டலம் இருக்கும். பூமண்டலம், புவர் மண்டலம், பிதர் மண்டலம் சொல்றமே. அப்படி இருக்கிற சரீரத்தில் உள்ள அக்னி சுவாம மண்டலங்களோடு தொடர்பு வச்சுக்குமா. அது இந்த ஆடி மாசத்துல விசேஷமா நடக்குமா. இந்த சுவாமம்னா யாரு? சந்திரன். சந்திரன்னா என்ன? அமிர்த கலை. அதைத்தான் சோமம்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுவாம மண்டலங்களோடு நமக்கு தொடர்பு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? இடகலா, பிங்களா, சூஸ்மா நாடிகள். நாம தினமும் மூச்சு பயிற்சி வைக்கிறோம்ல, அந்த இடகலா, பிங்களா, சூஸ்ம நாடிகள் இந்த மண்டலங்களோடு தொடர்பு உண்டு. ஆகையினால் நாம இந்த ஆடி மாசத்துல கட்டாயம் மூச்சு பயிற்சி, தியானம், ஜபம், கோவில், ஒரு 4 பேத்துக்கு பொங்கல் வைக்கிறது, தாம்பூலம் தர்றது, மஞ்ச குங்குமம் தர்றது, வளையல் தர்றது, ரவிக்க துணி தர்றது, அல்லது உபயோகமா ஒரு சொம்பு தண்ணி தர்றது. பொங்க வச்சா அங்க கொஞ்சம் ஒரு கரண்டி பொங்கல், ஆளுக்கு ஒரு கரண்டி பொங்கல் இலையில வச்சு தரோம். மஞ்ச குங்குமம்னா இப்ப வரலட்சுமி பண்டிகைக்கு தரோம். கருட பஞ்சமிக்கு, நாகபஞ்சமிக்கு அங்க எந்த இடத்துல பூஜை செய்யணுமோ அங்கேயே தாம்பூலம் நாங்களும் கொடுக்குறோம், அவங்களும் வாங்கிக்கிறோம். அது மாதிரி இந்த சந்திரன் மனோகாரகன். இடகலா, பிங்களா, சூஸ்ம நாடிகள் உடம்புல இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உண்டாகின்ற மாற்றங்கள் சரீரத்துல இருக்கு. அண்டத்துல இருக்கிறது எல்லாமே பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிற அத்தனையும் அண்டத்துலயும் இருக்கு. அதனால இந்த பலி தர்ப்பணத்தை பத்தி அடியனுக்கு தெரிஞ்ச வகையில சொல்லிட்டேன். இத்தனை நாள் நாம தர்ப்பணம் விட்டது முன்னோர்கள் கடை தேரன்னு. இப்பத்தான் தெரியுது நம்ம உடம்புல இருக்கிற 32 ஜீன்ஸுக்கும் நாம தலைமுறைக்கு அடுத்து வரக்கூடிய 7 ஜீன்ஸுக்கும் சேர்த்துத்தான் நாம இந்த பலி தர்ப்பண பிரார்த்தனை செய்யறாமா. ஒரு பெரிய ஸ்லோகமே இருக்கு. ஆனா இங்க நமக்கு சொல்ல நேரம் கிடையாது. அடுத்த வாரம் இது முடிஞ்சா பாதுகாத்தா பார்த்துக்கலாம். இந்த நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தகவல் எடுத்து வச்சேன். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். அமர்கண்ட்ல இருக்கிற யந்திர கோவில், ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினம் கோவில், கேரளாவில் இருக்கிற மிருதங்க சைலேஸ்வரி கோவில், இந்த ஆடி மாதத்திற்கே உரிய சில விசேஷங்கள், முக்கியமா பலி தர்ப்பணம், அதையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் ராகவேந்திரரின் திருவடிகளுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த பலி தர்ப்பணங்கிறது அடியேன் புதுசா இப்பதான் தெளிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல கோது குற்றம் இருந்தால் மன்னித்தருக. ஆனா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப மனசை டச் பண்ணுச்சு. நாம ஜீவகாருண்யம் செய்யும் பொழுது நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.